தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி கடமைகள். பாருங்க, செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் உரிமையை அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் கடமையை செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது, நம்ம அன்னைக்கு அதை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 7 to 10 வரைக்கும் ஒரு இன்சிடென்ட். நான் அதை படிக்கிறேன், நீ கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய சீசரிடத்துல, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவான்னா, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அவருக்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவர்களை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அருமையா சொல்றாரு. ஒருவேளை உங்க வீட்டுல உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாருன்னா, உங்களுடைய ஃபேமிலி செட்டப் கொஞ்சம் வெல்டடுவா இருந்தா, உங்க வீட்டுல நீங்க என்ன செய்வீங்கன்னா வேலைக்கு ஆட்களை வைப்பீங்க. நீங்க டவுன்ல அநேக மக்கள் என்ன செய்வாங்கன்னா வேலையை ஒண்டியா செய்ய முடியாதுன்னு வீட்டுல ஆட்கள் வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த வேலைக்காரங்க உங்களுக்கு உழைச்சு எவ்வளவு கடினமா உழைத்தாலும் கூட வீட்டுல சமையல் முடிச்சுட்டு முதலாவது அவங்களே சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. யாரா இருந்தாலும் சரிங்க, முதல்ல அவங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, வேலைக்காரங்களை சாப்பிட சொல்லுவீங்க. அதுதான் ப்ரொசீஜர் இல்லைங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அது போல நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யுங்க. கடைசியா எந்த வார்த்தையை சொல்லணும்? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம ஏற்கனவே நான் 2-3 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சபைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க ஒரு குடும்பத்துல தலைவராக இருக்கும்போது, நீங்க ஒரு திருச்சபையில ஒரு போஸ்டிங்ஸ்ல இருக்கும்போது, நீங்க ஒரு ஜாப் செய்யும் போது, நீங்க சொசைட்டில நல்ல ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யணும். அடுத்தவங்க மேல பழி போடவே கூடாது. நான் அடுத்தவங்க மேல பழி போடுறது ஆக்சுவலாட்டு அது பிசாசுன்ற சுபாவம் நமக்கு தெளிவா தெரியும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு, அது ஆக்சுவலாட்டு 2 பேருமே செய்யல. அப்ப ஆண்டவர் கூப்பிட்டு ஆதாம் விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீர் எனக்கு கொடுத்த இந்த துணையானவள் அதை புசிக்கப்படி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன்னா. அப்போ ஆதாம் யார் பேர்ல பழிய போட்டான்? ஏவாள் மேல பழிய போட்டான். ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, சர்ப்பம் என்ன வஞ்சிச்சுட்டாங்க. அப்ப அந்த அம்மாவை யார் மேல பழிய போட்டாங்க? ஏவாள் மேல, சர்ப்பத்து மேல பழிய போட்டாங்க. சொன்ன வார்த்தை அவங்க செய்யல. இந்த செயின்னு சொன்னாரு, அந்த வேலையை அந்த செய்யல, இந்த கடமையை அவங்க நிறைவேற்றல. ஆகவேதான் அவர்கள் மொத்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாமாய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவர் ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்துட்டாரு, அது வேற கதை. ஆனா அதே சமயத்துல யாருடைய வாழ்க்கையில கடமைகளை செய்யாம இருக்கிறாங்களோ, நிச்சயம் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, உபத்திரங்கள் வருது, பாடுகள் வருது, வியாகுலங்கள் வருது, துக்கங்கள் வருது. இந்த வார்த்தையில் நீங்க கேட்கறீங்கன்னா நல்லா நீங்க சிந்திச்சுக்குங்க. எந்த போஸ்டிங்ல இருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்ல நீங்க கரெக்டா இருக்கணும். உதாரணமா பாருங்களேன், நீங்க ஒரு ஒரு வாலிபனா இருக்கலாம், ஒரு மிடில் ஸ்டேஜா இருக்கலாம், 50+ இருக்கலாம், அல்லது ஒரு 20 வயசு பையனா இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு கடமை ஒன்றை நீங்க செய்யணும். அது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க சரீரத்தை நீங்க தான் சுத்தப்படுத்த முடியும், உங்க சாப்பாடை நீங்க தான் சாப்பிட முடியும். நீங்க ஒரு ஸ்கூல் பாயா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு வெளிநாட்டுல வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, மிலிட்டரியில வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, லோக்கல்ல வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க தான் செய்யணும். ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஒரு மேப்பரா இருக்கலாம், ஒரு சபையை நடத்தலாம், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், ஒரு கேஷியர் போடலாம், ஒரு டர்ம்ஸ் அடிக்கலாம், ஒரு பாயப்படக்கூடிய உத்தியோகத்தில் நீங்க இருக்கலாம். அட்லீஸ்ட் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அந்த கடமை நீங்க கண்டிப்பா கரெக்டா செய்யணும். கடமை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆக்சுவலாட்டு முதல்ல ட்ரைனிங் போகும்போது, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மதுரையில நான் ஊழியக்கார வீட்டில் தங்கி இருக்கும்போது நான் செஞ்ச வேலை, ஊழியக்காரோட வீட்டை அவ்வளோ சுத்தமாக வைப்பேன்.
ஊழியக்காரோட ட்ரெஸ்லாம் நாங்கள் நிச்சயம் அவ்வளோ தூரம் நான் நீட்டாக வாஷ் பண்ணி தான் கொடுப்பேன். சமையல் பண்ணுறதுக்கும் அப்போல தண்ணி பிடிச்சி வைக்கிறது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி தான் நான் இந்த அலுவலகத்துக்கு நான் ஓடி போவேன். அப்போ அன்றைக்கி அலுவலக நேரம் 9:45 to ஈவினிங் 5:45 வரைக்கும். அவன் பாருங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு அலுவலக வேலையும் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது பாஸ்டர் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்றாரோ அந்த இடத்துக்கு நான் போவேன். ஆனால் கடமைன்னு நினைச்சேன். அதில் என் வாழ்க்கை நல்லா இருக்குது. பாருங்க, தேவனுக்கு பிரியமானவர்கள தன்னபர் கடமை உண்டு. 2வது குடும்பம். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருப்பாரு. அந்த குடும்பத்தை நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருந்தீங்கன்னா, உங்களை மாதிரி பொறுப்பில்லாங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு குடும்பம், ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? என் குடும்பத்தில் ஒரு பிள்ளையா இருக்கலாம், என் குடும்பத்தில் ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது என் குடும்பத்துல ஒரு மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், வாழ வந்தவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யணும், செய்யத்தான் தீரணும். அதான் வேதம் சொல்லுது, செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்தோம். அப்போ ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கடமை உண்டு. பாருங்க, அது போல ஒரு வேலை பார்க்குறீங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்க கூடாது, செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். ஒரு கருத்து சொல்றாங்கன்னா கணக்கச்சிதமா நீங்க செஞ்சு முடிக்கணும். பாருங்க, நீதிமொழிகள் 22-29 அவ்வளோ அருமையா சாலமோன் சொல்லியிருப்பாரு, தன்னுடைய வேலையில் அல்லது கடமைகளில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானான். சின்ன ஒரு வேலை, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது ஒருவேளை கர்த்தர்களுக்கு கொடுத்த ஜப ஊழியமா இருக்கலாம், பாடல் ஊழியமா இருக்கலாம், ஆத்துமாதாய பணியா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுல நீங்க செய்யக்கூடிய சாதாரண ஒரு வேலையா இருக்கலாம், ஷாப்பிங்கா இருக்கலாம், வெளியில பர்ச்சேசிங்கா இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், கிளீனிங்கா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும், இந்த வேலையை கரெக்டா செய்யணுமா. நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்றீங்கன்னு சொன்னா, தன் வேலையில் அல்லது கடமைகளில் ஜாக்கிரதையா இருக்கிறன்னு நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் எப்படி நிற்பானா, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா. உங்களுக்கு தாவீது தெரியும் இல்லையா, சாதாரண ஒரு வேலை. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் போடும்போது சவுலுக்குள்ள பேய் ஓடுமா. ஒரு சின்ன யுத்தம், இந்த கவன் கல்லை வச்சு கோலியாத்தை அவன் குறி அடிக்கிறான், கோலியாத்தை விழுந்துடுறான். அவன் எங்க போனாலும் அவன் வேலையை கரெக்டா இருப்பானா. பாருங்க, அப்படி இருந்ததுனா ஒரு காலத்துல ராஜாவே மாறிட்டாண்டு வேத்துல எழுதப்பட்டிருக்குது. வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். அதுபோல பப்ளிக் லைஃப், யாரா சுற்றி நம்ம போடவே கூடாது. உன் வீட்டை சுற்றி குப்பையெல்லாம் கிடக்குதுன்னு வைங்களேன், நீ தான் சரி பண்ணணும். அது மாதிரி பொது வாழ்க்கையில உங்க மூலமா இருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. யார் மூலமா பிரச்சனைகள் வந்தா கூட நீங்க என்ன செய்யணும், அமைதியா போயிடணும். காரணம், நீங்க சமுதாயத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா, பப்ளிக் லைஃபுக்குன்னு ஒரு டிசென்சி உண்டு. அதுபோல உறவுகள் நட்புகள் மத்தியில கூட உங்களுக்கு என்ன உண்டு, செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. சிலவங்க பாருங்க, உறவுகள் மத்தியில ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது, அப்பா அம்மாவுக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது, அப்பா பிள்ளைக்கு ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்காது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, என் பையன் என்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்கறான், நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், நான் ஒரு வாய் நான் சாப்பிட்டா நீ கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு மாமியார் அப்படிதான் சொல்றாங்க, என் மருமகளுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் பாஸ்டர், ஆனா ஒரு வாய் நான் சாப்பிட்டேன்னு அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் தப்புங்க. உறவுகள் மத்தியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். உரிமையில எதிர்பார்க்கும் கடமைகளை செய்யணும். வசனம் அப்படிதான் சொல்லுது, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். உங்களுடைய பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, ஜாப்பா இருந்தாலும் சரி, அல்லது பப்ளிக் லைஃபா இருந்தாலும் சரி, அல்லது ரிலேஷன்ஸ் மத்தியில இருந்தாலும் சரி, அவங்களையும் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யணும். இயேசு கிறிஸ்து பாரு கூட ஒரு டீமே உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களை செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சாரா இல்லைங்களா? சொல்லுங்க. டீம் ஒர்க் பண்ணார் ஜீசஸ். 12 சிஸ்டர்கள் கூட இருந்தாங்க, எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாங்க, தனியா கேஷியர் இருந்தாரு, எத்தனையோ இருந்தாங்க இல்லைங்களா? டீம் ஒர்க், எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆகவே செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நீங்க கடமைகளை நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டீங்க, ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பீங்க. மாத்திரமில்ல, நீதிமொழிகள் 18:9 சொல்லுது, தன் வேலையில் அஸ்தியா இருப்பவன் அழிம்பனுக்கு சமானன். இந்த அழிப்புங்கிற வார்த்தைக்கு ஆர்சிபிள் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? சோம்பலும் அஸ்டியமா இருக்கிறவன். அதாவது தன்னுடைய வேலையில சோம்பலும் அஸ்டியமா இருக்கிறவன் அவன் மேலேயே பாருங்க கெடுக்கிறவனா, கெடுக்கிறவனுக்கு சோதரனா. சிலவங்க பாருங்க, ஓனர் இருந்தா கரெக்டா செய்வாங்க, ஓனர் இல்லாவிட்டா கரெக்டா செய்ய மாட்டாங்க. எஜமான் இருந்தா கரெக்டா செய்வாங்க, எல்லாமே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே எஜமான் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேலையில கரெக்டா இருங்க, செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆண்டவர்களை என்ன செய்வார்னு சொன்னா, அதே இடத்துல
டாப்ல மாத்துவார். அதே இடத்துல டாப்ல மாத்துவார். ஓகேங்களா? அதுல சந்தேகமே கிடையாது. வேலையில ஜாக்கிரதையா இருங்க, செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. தேவனுடைய பார்வையில் அந்த கடமைகள் நியாயமா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.